அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்தி அல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுதில்லிஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். என் அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது வாழ்க்கையினுடைய அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு ஒப்பற்ற மார்க்கம். இந்த ஜும்மாவுடைய உரையில் நாம அமர்ந்திருக்கின்றோம் என்று சொன்னால், இந்த அவையில நாம எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுதலை வழங்கியிருக்கின்றார்கள். ஒருவர் ஜும்மாவுடைய உரையில அமர்ந்து கொண்டு பொடி கற்களையோ குச்சிகளையோ கொண்டு விளையாடுவார் என்று சொன்னால் அவருடைய ஜும்மாவுடைய நன்மை பாழாகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஜும்மாவுக்காக ஒரு நம்பிக்கையாளர் காலையிலே குளிச்சிருக்கிறாரு, வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல ஆடைகளை அணிந்திருக்கிறார், வாசனை திரவியங்களை அணிந்து கொண்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் மர்கஸிலே வந்து ஜும்மா கடமையை நிறைவேற்றும் என்பதற்காக ஒழு செய்துவிட்டு உள்ள வந்திருக்கிறாரு, 2 ரக்காத் தொழுதிருக்கிறாரு, பயான்லையும் உட்கார்ந்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜும்மாவுடைய 2 ரக்காத்தையும் தொழ போறாரு. இவ்வளத்தையும் பண்ணிட்டாரு. ஆனா ரசூலா சொல்றாங்க அவரை பார்த்து, உன்னுடைய ஜும்மாவுடைய நன்மை வீணா போயிருச்சு. ஏன் வீணா போச்சு? இவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா, பொடிக்கற்களையும் குச்சிகளையும் கொண்டு விளையாண்டு விட்டார். அப்ப இது என்ன அவ்வளவு பெரிய குத்தமா? இவ்வளவும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நிராகரிக்கக்கூடிய அளவுக்கு அதுக்குள்ள என்ன அம்சம் இருக்குது என்று சொன்னால்,
பொடி கற்களையும் குச்சிகளையும் கொண்டு அவர் விளையாடக்கூடிய நேரத்தில் இமாம் என்ன உரை நிகழ்த்துகின்றார்கள் என்பதை விட்டு அவருடைய கவனம் திசை திரும்பி. இப்ப நமக்கு டைல்ஸ் இருக்கு, பொடி கற்களும் இருக்காது, குச்சியும் இருக்காது. ஆனா ஒரு போனை வச்சு வாட்ஸ்அப் பாக்குறாரு, பேஸ்புக் பாக்குறாரு, யூடியூப் பாக்குறாரு, எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஜும்மாவில் என்ன பேசினாங்கன்றது அவருக்கு புரியல என்றால் ஏறக்குறைய அவருடைய ஜும்மாவுடைய நன்மை பாழாகிவிட்டது. ஜும்மாவுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் தொழுகை குறித்தும் அப்படிதான் சொல்லி காட்டுறோம். வயலுள்ளில் முசல்லீன், தொழுகையாளிக்கு கேடுதாங்க. ஏன் தொழுகையாளிக்கு கேடு? தொழுகிறது நல்ல விஷயம் தானே. கொலகாரனுக்கு கேடு, கொள்ளையடிச்சவனுக்கு கேடுனா நம்ம மனசு ஏத்துக்கு. தொழுகையாளிக்கு ஏன் கேடு? அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவன் எப்படியாப்பட்ட தொழுகையாளியாக இருக்கிறான் அப்படின்னாக்க, தன்னுடைய தொழுகையில அவன் பராமுகமாக இருக்கின்றான், அலட்சியமாக இருக்கின்றான். அப்ப அலட்சியமான முறையில, கவனமற்ற முறையில தொழுதாலும் சரி, ஜும்மா பயானை கேட்டாலும் சரி, பள்ளிக்கூடத்துல போய் படித்தாலும் சரி, தண்டவாளத்தை கிராஸ் பண்ணாலும் சரி, உலகமா இருக்கட்டும் மறுமையா இருக்கட்டும், கவனமற்ற முறையில எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதனால் எந்த பலனுமே இருக்காது அப்படிங்கிறத நம்ம சிந்தனையில ஏற்றிக்கொண்டு, இந்த உரை மட்டுமல்ல, எந்த ஒரு உரையில உட்கார்ந்து ஒரு இபாதத்தை, நன்மையான காரியத்தை செய்யும் போது அதிலே நம்முடைய கவனங்கள் முழுமையாக இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டு, குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் செவிதாழ்த்தி கேளுங்கள், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்ற உபதேசத்தை நினைவூட்டியவனாக என்னுடைய உரைக்குள்ளே செல்லுகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, முஸ்லிம் என்றால் யார் என்கின்ற தலைப்பிலே நாம் இன்றைக்கு முக்கியமான சில விஷயங்களை அறிந்து கொள்ள இருக்கின்றோம். பெரும்பாலான சகோதரர்கள் ஒரு உரையை கவனிக்காமல் போவதற்குண்டான பல அம்சங்களில் ஒன்று என்னன்னு சொன்னா, எதை பற்றி சொன்னாலும் இதுதானே எனக்கு தெரியாதா அப்படிம்பாங்க. முஸ்லீம்னா என்னன்னு தெரியாமையா நான் ஜும்மாவுக்கு வந்திருக்கேன்? எனக்கு தெரியதானே செய்யும். ஷிர்க்கை பத்தி எனக்கு தெரியாதா? கல்வியை பத்தி எனக்கு தெரியாதா? பெற்றோர்களை பேணுவதை பத்தி எனக்கு தெரியாது. எல்லாமே தெரியும் நினைக்கிறாங்க. என்றைக்கு ஒரு மனுஷன் எல்லாமே எனக்கு தெரியும் என்ற எண்ணத்துக்கு வந்து விட்டானோ, அவனால் புதிய கோணங்களிலே, புதிய சிந்தனைகளிலே அவனால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவனுடைய ஞானத்துடைய வாசலை எல்லாம் அடைத்து விடுவார். அப்போ ஒரு நபியாகவே இருந்தாலும் கூட அவரும் எல்லாமே அறிந்தவர் கிடையாது. எல்லாமே மௌத்து வரைக்கும் என்ன செய்யறோம்? வல்லாஹு யாலமும் அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் தான் அறியக்கூடியவனாக இருக்கின்றான், நீங்கள் அறியக்கூடியவர்களாக இல்லை, இன்க்ளூடிங் நபி உட்பட. அப்போ நாம் மரணம் வரைக்கும் நாம் அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். அனைத்தையும் அறிந்தவர்களாக நாம் இல்லை. எனவே முஸ்லீம் என்றால் யார் என்பதை குறித்தும் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? நாம் கூடுதலான பல விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. இதை பார்ப்பதற்கு முன்னால் மனிதன் என்றால் யார் அப்படிங்கிறத முதல்ல பார்த்தாதான் முஸ்லீம் என்றால் யாருங்கிறத நமக்கு புரியும். ஏன்னா மனுஷனுக்கு முஸ்லீமுக்கு என்ன வித்தியாசங்கிறத பலருக்கும் தெரியாம தான் இருக்கு. ஒரு மனிதன் என்பவன் இயல்பிலேயே தேவை உடையவனாக அவன் படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு அல்லாவே சொல்லி காட்டுறான். எப்படி? அல்லாஹ் 3வது அத்தியாயத்துடைய 14வது வசனத்துல சொல்லி காட்டுறான். பெண்கள், ஆண் மக்கள், சேகரிக்கப்பட்ட தங்கம் வெள்ளி குவியல்கள், உயரகமான குதிரைகள், கால்நடைகள், விவசாய நிலங்கள் ஆகியவற்றை ஆசைக்குரியவதாக விரும்புவது மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளது என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். ஒரு மனுஷன் சொன்னா அவனுக்கு இதன் மீதுலாம் என்ன செய்யும்? ஒரு விருப்பம், ஒரு ஆசை, ஒரு இச்சை அவனுக்கு இருக்கும். அதெல்லாம் இருக்கிறதுனால தான் உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு பொம்பளைனாலே பிடிக்காதுங்க, பணனாலே பிடிக்காது, தங்கனாலே பிடிக்காது, வாகனாலே எனக்கு செட் ஆகாதுங்க, இப்படியே சொல்லிட்டு இருக்காருன்னு அது யாராவது நம்ப முடியுமா? மனிதன் பலகீனத்தில் படைக்கப்பட்டிருக்கான். அந்த பலகீனத்திலே இருந்து அவன் பலம் பெற வேண்டும் என்று சொன்னால் அவன் இதெல்லாம் அவனுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய இயல்பாக இருக்குது. அப்ப நம்முடைய இந்த இயல்பில இருந்து இப்ப நம்ம ஈமான் கொள்கின்றோம் என்று சொன்னால் அந்த ஈமானுக்கும் இந்த மனிதனுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? அங்க என்ன நடக்குது? நாம நம்பிக்கை கொள்ளும் போது ஏதாவது மாற்றங்கள் நடக்குதா என்றால், எதெல்லாம் மனிதனுக்கு தேவையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றானோ அந்த தேவையை அவன் அடையும் போதுதான் அவனுக்கு ஒரு மன ரீதியான ஒரு திருப்தியை அவன் பெறுவான். இதுதான் மனிதனுடைய இயல்பு. அப்படிதானே? ஈமான் கொண்ட பின்னாடி அல்லாஹ் என்ன செய்வான்? சில பல நேரங்களில எது நமக்கு தேவையாக இருக்கின்றதோ அதிலே அல்லாஹ் கைய வச்சிருவான். அப்ப இங்க இறை பொருத்தத்திற்காக நான் எனக்கு விருப்பமானதை அங்கு நான் விடுகின்றேனா,
அல்லது என்னுடைய விருப்பத்தை நான் முன்னிறுத்தி அல்லாஹ்வுடைய கட்டளை விடுகின்றேனா அப்படிங்கறது தான் சோதனையே. இப்போ நோன்பு எடுத்துக்கீங்களா, புரிஞ்சுக்கிறதாக சொல்றோம். மனிதனுடைய இயல்பு என்ன? தண்ணி, சாப்பாடு இதையெல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடியவனாக இருக்கிறான். அதான் மனிதனுடைய இயல்பு. அப்ப அல்லாஹ் நமக்கு என்ன கட்டளை இடுறான்? நீ சாப்பிடக்கூடாதுங்கிறான், தண்ணி குடிக்க கூடாதுங்கிறான். அப்ப என்னுடைய இயல்பில இருந்து நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? இறைவனுடைய கட்டளைகளுக்காக ஒரு குறிப்பிட்ட நேரங்கள், குறிப்பிட்ட காலங்கள் இறை திருப்தியை எதிர்பார்த்தவனாக என்னுடைய இயல்பை அங்க தற்காலிகமாக விட வேண்டியிருக்கு நோன்பில. இது மாதிரி ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான்? பல காலகட்டங்கள் நம்மை சோதிப்பார். இந்த ஒரு அடிப்படையை புரிந்து கொண்டு கிராமப்புறத்து ஆராபு வாசிகள் சொன்னார்கள், நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொன்னார்கள். அப்ப அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்றான், நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, இஸ்லாத்துக்கு வந்த வேணா நீங்க சொல்லுங்கப்பா, ஈமான் கொண்ட நீங்க சொல்லாதீங்க, உங்க உள்ளத்துல ஈமான் நுழையவே இல்லை என்று அல்லாஹ் சொல்லிட்டான். ஏன் இப்படி அல்லாஹ் சொன்னான்? 49வது அத்தியாயத்துடைய 14வது வசனத்தை நீங்கள் குர்ஆனில நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது எடுத்து பாருங்க. இந்த வசனத்தை நாம பார்க்க முடியுது. இறை நம்பிக்கை கொண்டோம் என கூறுகின்றனர். நீங்கள் இறை நம்பிக்கை கொள்ளவில்லை, மாறாக நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று கூறுங்கள், உங்கள் உள்ளங்களில் இறை நம்பிக்கை நுழையவே இல்லை என்று அல்லாஹ் அவர்களை குறித்து சொல்லி காட்டுகின்றார். ஏன் இப்படி அல்லாஹ் சொன்னா? அவங்க என்ன செஞ்சாங்க? ஈமான் நுழையவில்லை என்று ரப்புல் ஆலமீன் சொல்வதற்கான காரணம் அங்கே இருக்கின்றது. ஏன் என்று சொன்னால், போருக்காக அழைக்கப்பட்ட நேரத்தில் ஈமான் கொண்டவர்களிலே ஒரு சாரார் உடலாலும் பொருளாலும் தியாகம் செய்வதற்கு, அர்ப்பணிப்பதற்கு போர்க்களத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் இந்த ஆராபு வாசிகள் அவர்கள் நயவஞ்சகத்திலே மிஞ்சியவர்களாக இருந்தார்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய செல்வங்களும் எங்களுடைய பொருளாதாரமும் பாதுகாப்பற்றதாக இருக்கின்றது என்று நபியிடத்தில் வந்து என்ன செஞ்சாங்க? அப்படியே பரிதாபமாக வந்து அவர்களுக்கே உள்ள இயல்பில நம்புற மாதிரி என்ன செய்யறாங்கன்னா பேசுறாங்க. அல்லாஹ் இவர்களை குறித்து சொல்லி காட்டுறான், இவர்கள் பொய் சொல்லுகின்றார்கள் என்று அல்லாஹ்வுடைய முகத்திரை என்ன செய்யறான்? கிழித்து காட்டுகின்றான். மாறாக ஈமான் கொண்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வின் மீதும் அவருடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொண்டு பின்னர் எவ்வித ஐயமும் கொள்ளாமல் தமது செல்வங்களாலும் உயிர்களாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் யார் போரிடுகின்றாரோ இவர்கள் தான் இறை நம்பிக்கையாளர்கள். ஒரு மனிதனுடைய இயல்பு எப்படிங்க இருக்கும்? கொண்டாட்டியோட சந்தோஷமா இருந்தோமா, பிள்ளையோட சந்தோஷமா இருந்தோமா, சொத்து சுகங்கள்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நம்ம வாழ்க்கையில நமக்கு எந்த துன்பமும் துயரும் வந்துடக்கூடாது, தலையில அடிபற்றக்கூடாது, கையில அடிபற்றக்கூடாது, கால் உடைஞ்சு ஊனமாயிடக்கூடாது, நான் ஒரு சேஃப்டி சோன்ல அழுங்காம குலுங்காம ஒரு சேஃப்டியான ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் அப்படிங்கிறதான் எல்லா மனிதர்களும் விரும்புவாங்க. ஒரு மனிதனாக இருந்து பார்த்தா அவன் சொன்னது எல்லாமே கரெக்டு தான். போருக்கு கூப்பிடுறாங்களா, அங்க என்ன செய்வாங்க? போயிட்டு பூ மாலையா போடுவாங்க, வாழை வச்சு என்ன செய்வான்? வெட்டுவார்கள். அதுல தலை துண்டாக போகலாம், கை ஊனமாக போகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், நிரந்தர ஊனமாகலாம், பொருளாதாரங்கள் இழக்கப்படலாம், குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வரலாம், அடுத்த குடும்பத்தை பார்க்கறதுக்கு ஆள் இல்லாமல் போகலாம். ஒரு மனிதனுடைய பார்வையில் ஈமான் கொண்டுட்டோம்னா அந்த ஈமானுடைய வேலிடேஷன் என்ன, அது என்ன சொல்ல வருகின்றது என்று சொன்னால், நீ என்ன நம்புன்னு சொல்றான் அல்லாஹ். நம்பிக்கை உன்னுடைய உள்ளத்துல நுழைந்தால் உன் குடும்பத்தை நீ பார்க்கறியா நான் பார்க்கறேன்னா அல்லாஹ் கேட்கிறான். உனக்கும் அவர்களுக்கும் சேர்த்து நான் தானப்பா உணவளிக்கிறேன். உன் குடும்பத்தை நீ பாதுகாக்கிறியா நான் பாதுகாக்கிறேனா? நான் தான் பாதுகாக்கிறேன். நீ என்னுடைய பாதையில உடைய உயிரை இழந்தாலும் உன்னுடைய பொருளாதாரத்தையும் உன்னுடைய குடும்பத்தையும் நான் பாதுகாப்பேன். நீ என்னுடைய பாதையில மரணித்தாய் என்று சொன்னால் அது மரணமே இல்லைன்னு அல்லாஹ் டிக்ளேர் பண்றான் குர்ஆன்ல. மௌத்தா போயிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதானவர்களை மரணித்து விட்டார்கள் என்று நீங்கள் சொல்லாதீர்கள், அவர்கள் உயிரோடு இருக்கிறாங்க என்று ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இதை மனப்பூர்வமாக நீ நம்பினாயாங்கிறதான் கேள்வி. அவன் நம்பினதாக சொல்றான், ஆனா நம்பிக்கை உள்ளத்துல நுழையவே இல்லை. அப்ப நம்பிக்கை ஒருவனுடைய உள்ளத்திலே நுழைந்தால் அது எது போன்ற மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பல வரலாறுகள் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறான்.
ஒரு விதை இருக்குதுங்க, அந்த விதைக்குள்ள ஃப்ரோசன் ஸ்டேஜ்ல உயிர் இருக்காது. அதனால தான் மண்ணுக்குள்ள கொண்டு போய் அதை போட்டோம்னாக்கா விளையுது, இல்லாட்டி விளையாதுல்ல. விதைக்குள்ள உயிர் இருக்கா இல்லையா? இருக்கு. அதை மண்ணுக்குள்ள போட வேண்டிய இடத்துல போடணும். மண்ணுக்குள்ள 100 அடி ஆழத்தை தோண்டி நீங்க விதைய போட்டீங்க, இப்ப வளர்ந்துக்கிட்டு மேல வருமா? வராது. மண்ணுக்கு மேலேயே போட்டீங்க, விளையுமா? விளையாது. அதற்கு என்று ஒவ்வொரு விதைக்கு தக்க 1 அடி 2 அடின்னு கணக்கு இருக்கு. அந்த அளவுக்கு தோண்டி அதை மூடி அதற்கு தண்ணி போட்டு அதை பராமரிச்சோம்னா அது வளரும். அது போல அது வளரும் போது என்னென்ன அற்புதத்தை காட்டுது? சின்ன விதை அது பூத்து செடியாகி மரமாகி பூ பூத்து காய் காத்தி கனி தருகின்றதே. அந்த கனியிலிருந்து வரக்கூடிய கொட்டைகள் ஒரு மரம் ஒரு காட்டையே உருவாக்கக்கூடிய அளவுக்கு கனிகள் அதிலிருந்து கொட்டைகள் அதிலிருந்து வெளிவருகின்றதே. எவ்வளவு அற்புதங்களை அந்த அடக்கி இருக்கக்கூடியதுதான் அந்த விதை. அதுபோல ஒரு மனிதனுடைய உள்ளத்துல ஈமான் நுழையும் என்று சொன்னால் அது வெளிப்படுத்தி காட்டும். எதன் மூலமாக வெளிப்படுத்தி காட்டும்? அல்லாஹ்வுடைய பாதையில தன்னுடைய பொருளை தன்னுடைய உயிரை கொடுத்து அர்ப்பணித்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதிலே அவன் கவனமாக இருப்பான். அதான் அவனுடைய இலக்கு, அதான் அவனுடைய நோக்கமே. சிம்பிளா சொல்றதா இருந்தாக்க, ஈமான் கொள்ளாதவன் சாமானிய மனிதர்கள் இருக்காங்கல்ல, அவன் எதை நம்புகின்றான் என்று சொன்னால் இந்த உலகம், இந்த உலகத்தோடு நம்ம வாழ்றோம் மரணிக்கும், இதான் அவனுடைய கான்செப்ட். அப்ப அவன் செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? அவன் மண்டை நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அவனுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும்? பணம் ஈட்டணும், பொருளாதாரம் ஈட்டணும், சுகமாக வாழ வேண்டும், அதெல்லாம் அவன் நம்பி இருக்கான். அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் அவனுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதையே தான் நானும் செய்வேன்னா அந்த ஈமான் அவனுக்குள்ள எந்த வேலையும் செய்யலன்னு அர்த்தம். ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், மறுமையில நான் வெற்றி பெறுவது எப்படி, அதற்கு என்ன வழி அப்படிங்கறத குறித்து அவன் யோசிச்சுக்கிட்டே சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறான்னு சொன்னா, ஒரு கால் அந்த மறுமை வாழ்க்கைக்கு தடையாக இந்த உலகத்தினுடைய பொருளாதாரமோ குடும்பமோ ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா இதை தூக்கி கொடுத்தாவது நான் அதை பெற்றுக்கொள்வேன்னு நினைப்பான். உயிரை கொடுக்கணுமா, பொருளை கொடுக்கணுமா, வாழ்க்கையவே கொடுக்கணுமா, தயார். எனக்கு என்ன வேணும்? மறுமையில நான் வெற்றி அடையணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய இலக்காக இருக்கும். இந்த அடிப்படையில வாழ்ந்த பலரை குறித்து குர்ஆன் பேசுகின்றது. அதுல ஒரு வரலாறை நாம் சின்ன ஒரு வரலாறை பார்ப்பதாக இருந்தால் பெரிய படிப்பினை தரக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு வரலாறு. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடத்தில் அனுப்புறான். பலரும் கேட்டு அறிந்த விஷயம். அங்க என்ன நடக்குது? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க அல்லாஹ் ஒருவனை தான் வணங்க வேண்டும் என்று. ஃபிரௌன் சொன்னா நான் தான் அந்த கடவுளேங்கிறான். இப்ப கான்ட்ரவர்சி வந்துடுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கான அடையாளத்தை காட்டுகின்றேன் என்று ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டுறாங்க. கைத்தடிய போடுறாங்க, பாம்பாயிருச்சு. இப்ப அந்த இடத்துல அது என்னங்கிறதுக்கு ஒரு தெளிவு கொடுக்கலன்னா மக்கள் குழம்பி போயிடுவாங்க ஃபிரௌனுடைய பார்வையில. ஏன்னா இது ஒரு 4 சவுத்துக்குள்ள நடந்ததில்லை, மக்கள் மண்டத்துல நடக்குது. அப்ப அதை மறுக்கும் முகமாக ஃபிரௌன் என்ன செய்யறானா, இது சூனியம், இது நீ சூனியக்காரன், இது சூனியம் அப்படின்றான். இல்ல இது அற்புதம், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுகின்றார். அப்படின்னா நானும் உன்னை விட பெரிய சூனியக்காரனை கூட்டிட்டு வரேன் என்று சூனியக்காரர்களை அழைத்து கொண்டு வருகின்றான். ஒரு நாள் நேரம் பிக்ஸ் பண்ணப்படுது, அங்க போட்டிக்கு தயாராகிறார். சூனியக்காரர்கள் தங்களுடைய கயிறுகளை போடுகின்றார்கள். மக்களுடைய கண்களை மறுட்டக்கூடிய பாம்பா அது மாறுது. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைத்தடியை போடுகின்றார்கள். அந்த கைத்தடி பாம்பா மாறி அந்த கயிறுகள் மக்களுடைய கண்களை மேஜிக் போல மறுட்டி கொண்டிருந்த அந்த பாம்புகளை எல்லாம் அந்த மூசாவுடைய கைத்தடியிலிருந்து வெளிப்பட்ட பாம்பு விழுங்கிருக்கு. இந்த சம்பவம் நடக்கும்போது அங்கே உள்ளவர்கள் 3 சாராராக பிரிகின்றார்கள். ஒரு சாரார் அதை பார்த்துவிட்டு இது கண்டிப்பாக அற்புதம் தான், இவர் இறை தூதர் தான் என்று நம்பிக்கை கொள்ளுகின்றார்கள். ஒரு சாரார் மனம் முரண்டாக நீ என்ன வேணாலும் சொல்லுப்பா, இதெல்லாம் பொய் தான் என்று ஏற்க மறுக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய அற்புதத்தை ஏற்க மறுக்கின்றார்கள். இன்னொரு சாரார் குழப்பம் அடைகின்றார். நம்பிக்கை கொள்ளலாம் மாதிரி இருக்கு, ஆனா ஃபிரௌனுக்கு முன்னாடி நம்பிக்கை கொண்டவன் செதைச்சிருவான், நம்மள வாழ்க்கையை வீணா போயிடும் என்று பயப்படுகின்றார்கள். இந்த 3 கோஷ்டி. இதுல ஈமான் கொண்டவர்களிலே ஒருவராக யார் வந்து விட்டார்கள், ஒரு சாராராக யார் வந்து விட்டார்கள் என்று சொன்னால், யார் சூனியம் செய்ய வந்தார்களோ அவர்களே ஈமான் கொண்டு விட்டார்கள்.
அந்த சூனியம் செய்ய வருவதற்கு முன்னால் மனிதனாக இருந்த அவர்கள் ஃபிரௌனிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கின்றார்கள். நீ என்னை கூப்பிடுற, நான் செய்யறேன், ஓகே, எனக்கு என்ன தருவ? எந்த ஒரு மனிதனும் நீங்க பையனை கூப்பிட்டு எங்கேயாவது நீங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்க, எனக்கு 4 நாள் தருவியான்னு கேட்பான். சின்ன வயசுல நீங்களே நானும் அப்படித்தான் இருந்திருப்போம். 8 ரூபா தருவியா, 1 ரூபா தருவியா? இது குழந்தையிலிருந்தே ஒவ்வொரு மனிதனுடைய இயல்பு, எனக்கு என்ன ஆதாயம் இருக்குது அப்படிங்கறதானே எதிர்பார்ப்பான். இதான் மனிதனுடைய இயல்பு. அந்த இயல்புல தான் அவங்களும் கேட்கிறாங்க, சூனியக்காரர்களும் கேட்கிறாங்க, எனக்கு நீ என்ன செய்வ? நமக்கு நெருக்கமாக உண்மை ஆக்கிக் கொள்வோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பதவி தரலாம், காசு பணம் தரலாம், அவனுடைய கவர்மெண்ட் ஜாப் தந்துடலாம். அப்ப ஃபிரௌனுக்கு பக்கத்தில் என்ன செய்யலாம்? கண்ணியமாக அவர்கள் செட்டில் ஆயிடலாம். அதற்கு ஆசைப்பட்டு வந்தவர்கள் இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதர் தான், அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்று ஈமான் கொள்வதற்கு முன்னால் அவங்களுக்கும் தெரியும், நம்ம ஈமான் கொண்டா ஃபிரௌன் நம்மள சும்மா விட மாட்டான்னு தெரியும். பரவாயில்ல, சத்தியத்தை ஏற்றுக்கொள்வோம் என்று ஏற்றுக்கிறாங்க. அப்ப ஃபிரௌன் மிரட்ட ஆரம்பிக்கிறான். நான் அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ எப்படிப்பா ஈமான் கொள்ளுவ? உன்னை மார்கை வாங்குவேன், சிலுவையில ஏற்றுவேன் என்று சொல்லும் பொழுது, இப்ப ஈமான் நுழைவதற்கு முன், ஈமான் நுழைந்த பின் அப்படி யோசிங்களேன். நுழைவதற்கு முன்னாடி எதை எதிர்பார்த்தாங்க? காசு பணத்தை எதிர்பார்த்தாங்க, பதவி எதிர்பார்த்தாங்க. நுழைந்த பின்னாடி எதை எதிர்பார்க்கிறாங்கன்னா, அவங்க அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்கின்றார்கள், இறைவா எங்கள் மீது பொறுமையை பொழிவாயாக, எங்களை முஸ்லீமாக மரணிக்க வைப்பாயாக. இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக காசு பணத்தை பதவியை கேட்டு நின்றவர்கள் மறுமை வாழ்க்கைக்காக நான் மௌத்தா போனாலும் பரவாயில்ல, முஸ்லிமா தான் மௌத்தா போகணும், ஈமானோட நான் மௌத்தா போகணும், உனக்கு கட்டுப்பட்ட நிலையில நான் மௌத்தா போகணும், அதுக்கு எனக்கு பொறுமையை கூடிய அல்லாஹ். இதான் ஈமான் நுழைஞ்சா கிடைக்கக்கூடிய மாற்றம். இந்த ஒரு தன்மையில நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றதா? அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படக்கூடிய நபர்களாக நாம் இருக்கின்றோமா? இருந்தாதான் அந்த ஈமான் நுழைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஈமான் கொண்டுட்டேன், ஆனால் அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை நான் காற்றிலே பறக்க விடுகின்றேன். ஈமான் கொண்டாச்சுப்பா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், கத்தம், முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்னப்பா, நமக்கு என்ன விருப்பமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான். யா அல்லாஹ், நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்கிறேன்ட்டு அல்லாஹ் தனியாக இவன் தனியாக பிரிந்து விட்டான் என்று சொன்னால் ஈமானை அவன் வெளிப்படுத்தவே இல்லை. அப்ப அல்லாஹ் சொல்றான், நீ ஈமான் கொண்டேன்னு சொல்லாத, இஸ்லாத்துல நுழைஞ்சிட்டேன்னு சொல்லிக்க, நாம்கே வாஸ்தேவா இருந்துட்டு போ, பேருக்கு முஸ்லிமா இருந்துட்டு போ, ஈமான் கொண்டேன்னு சொல்லாத. அதனால அல்லாஹ் என்ன சொல்றான், ஈமான் கொண்டுட்டேன்னு உண்மையிலே ஒருத்தன் கொண்டு விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களை அழைக்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு வலா தமூத்துன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணிக்காதீர்கள். அந்த சப்ஜெக்ட் கரெக்டா புடிச்சிட்டாங்க பாருங்க அவங்க. இத அல்லாஹ் நமக்கு சொல்றாங்க குர்ஆன்ல. இப்ப ஃபிரௌனுடைய அவையில ஈமான் கொண்டவங்க இதை கேட்கறாங்க பாருங்க, என்ன முஸ்லிமாக மரணிக்க வைப்பாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல ஈமான், இரண்டாவது கட்டுப்படுறது. ஈமான் கொண்டுட்டு கட்டுப்படவில்லை என்று சொன்னால் அந்த ஈமானுக்கு பலன் இல்லை, ஈமானை கொள்ளவில்லை என்று அல்லாஹ். இல்ல உண்மை ஒரிஜினலாகவே நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று ஒருவன் சொல்லுகின்றான் என்று சொன்னால் அவன்கிட்ட கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்கும். அந்த ஃபிரௌனுடைய அவையில ஈமான் கொண்டவர்களை போல. மக்காவில ஈமான் கொள்றாங்க ஆரம்ப கட்டத்தில். அல்லாஹ் என்ன செய்யறான்னா ஹிஜ்ரத்தை கடமையாக்குகின்றான். அடி உத சித்திரவதை கடுமை ஆகிக்கிட்டே இருக்கு. அல்லாஹ்வுடைய உதவி வராதா என்று அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் ஹிஜ்ரத் செய்யுங்கன்றான். சாய்ஸ்லாம் கிடையாது, உத்தரவு. சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சிலது உத்தரவா இருக்கும், சிலது அனுமதியா இருக்கும். ஃபர்லுங்கிறது உத்தரவுங்க, சுன்னத்துங்கிறது விரும்பினா செஞ்சுக்கப்பா, முஸ்தகப் விரும்பினா செஞ்சுக்க. இது விரும்பினா செஞ்சுக்கலான்ற உள்ள விஷயமா, கட்டளையா? அல்லாஹ்வுடைய உத்தரவு, கட்டளை. அல்லாஹ்வுடைய உத்தரவை எவன் மீறுகின்றானோ அவன் தண்டிக்கப்படுவான். இதான் நியதி. அல்லாஹ் ஆர்டர் போட்டான். இப்ப ஹிஜ்ரத்துடைய வேலை நடக்குதுல, ஒரு மனிதனா இருந்து பாருங்களேன், செய்யவே முடியாது உங்களால. ஏன்னா கெட்டின பொண்டாட்டி இஸ்லாத்துக்கு வரல, பொண்டாட்டியை விட்டு பிரியணும். கை குழந்தை அந்த பொண்டாட்டிக்கு இருக்குன்னு சொன்னா குழந்தையை விட்டு பிரியணும்.
தாயை விடணும், தகப்பனை விடணும், சொத்தை விடணும், சுகத்தை விட வேண்டும். பிறந்த ஊர், மண், தொழில், வியாபாரம், காசு, பணம் எல்லாத்தையும் விட்டுட்டு அகதியாக ஊரை விட்டு கால் எடுத்து வைக்கணும். வெளியில போற இடத்துல நான் என்ன ஆகுவேன்னு எனக்கு தெரியாது. நான் பிச்சை எடுப்பனா, தெருவோரத்தில் படுத்து கிடப்பனா, என் சோத்துக்கு என்ன வழி? ஏன்னா அங்கே என் மாமன் வச்சாலும் அங்கே இல்லைல்ல. ஹிஜ்ரத் பண்ணி எங்க போறோம்? இங்க இருந்து நம்ம மதுரை திருச்சிக்கா போறோம்? அவங்க சொந்த பந்தம் இருக்கு, பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோம், அங்க போய் தங்கி போறோம், அப்படியே போக முடியுது? இங்க ஹிஜ்ரத் அவங்க யாருன்னே தெரியாது உங்களுக்கு. அல்லாஹ் கட்டளை இட்டான். ஒரு மனுஷனா இருந்தது சாத்தியமா? ஏன்னா இவன் தேவை உடையவனா அல்லாஹ் படைச்சிருக்கான். இவனை எதெல்லாம் தேவை? பொருளாதாரங்களை நேசிப்பது, பெண்ணை நேசிப்பது, குடும்பத்தை நேசிப்பது, இது எல்லாமே நேசத்தை நேசிக்கக்கூடிய ஒரு டைப்ல அல்லாஹ் ஆக்கிட்டு அதுல அல்லாஹ் கை வச்சுட்டான். எனக்கு உன்னுடைய திருப்தி தான் வேணும் என்று விரும்பியவர்கள் ஹிஜ்ரத்துக்கு போயிட்டாங்க. ஈமான் கொண்டவர்கள் ஒரு சாரார் இன்னொரு முடிவு எடுத்தார்கள். ஈமான்லாம் கொண்டோம், கொண்டாட்டி விட்டுலாம் போக முடியாது, அது எப்படி சாத்தியம்? பிசினஸ்லாம் இங்கே தானே இருக்கு, தோட்டம் தோறவுலாம் இங்கே இருக்குது, இதையெல்லாம் இப்படி தூக்கிட்டா போக முடியும்? இதெல்லாம் விட்டுட்டு எனக்குன்னா ஒரு அந்தஸ்தோட நான் வாழ்ந்துட்டேன். கட்லு, மெத்தை, ஏசி, அது இது நமக்குன்னு ஒரு செட்டில் இருக்கு. ஈமான்னா சும்மா ஏதோ வருவோம், கொள்ளுவோம், போவோம். சாப்பிட்டா ஏதாவது சொல்லியாடலாம், இது ரொம்ப ஹார்டா இருக்கு, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது என்ற கணக்கில ஹிஜ்ரத் செய்யறதுக்கு சிலர்கள் மறுத்து விட்டார்கள். ஹிஜ்ரத் செய்யல, ஆனா ஈமான் கொண்டிருந்தாங்க. அவங்க அல்லாஹ்வை தான் வணங்கினாங்க, இயேசுவை வணங்கல. அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்பினார்கள், ஆனா தூதர் பின்னாடி போகல. இவர்களுக்கு ஒரு கட்டத்திலே மரணம் வருகின்றது. மலக்குமார்கள் வந்து ரூஹை கைப்பற்றுகின்றார்கள். அப்போ ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், மலக்குமார்களுடைய முகங்களிலும் முதுகுகளிலும் அடித்து அவருடைய உயிர்களை பறிக்கின்றார்கள். அப்போது அவர்கள் கேட்கின்றார்கள், ஏன் நீங்கள் ஹிஜ்ரத் செய்யவில்லை? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் பலகீனர்களாக இருந்தோம். இது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா? மலக்குமார்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானதாக இல்லையா? யார் ஈமான் கொள்ளாமலும் அல்லது ஈமான் கொண்டு எந்த நல்ல அமலும் செய்யாமலும் அந்த நாளையிலே அவர்கள் கொள்ளுகின்ற நம்பிக்கை அவர்களுக்கு எந்த பலனும் அளிக்காது. ஈமான் கொண்டிருந்த ஆனா நல்லமல் உன்னிடத்தில் இல்லை என்று ஈமான் கொள்ளாதவனுக்கு என்ன கதியோ அதே கதி தான் வருது. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப முஸ்லீம் என்று சொன்னால் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய கட்டளையை ஒருவன் புறக்கணித்து விடுகின்றான், தூக்கி எறிகின்றான், அலட்சியப்படுத்துகின்றான் என்று சொன்னால் அது ஈமானே இல்லை என்பதுதான் மார்க்கத்தினுடைய பார்வை. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றான், அதற்காக பெருமுயற்சி எடுக்கின்றான், அங்கொன்றும் இங்கொன்றுமாக மனித பலகீனத்திலே தவறை செய்துவிட்டு கலங்குகின்றான், கண்ணீர் வடிக்கின்றான், தௌபா செய்கின்றான். அல்லாஹ் கருணையாளன், அல்லாஹ் நாடினால் மன்னித்து விடுவான். ஆனா அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுற ஐடியாவே இல்லை. பேருக்கு மட்டும் முஸ்லீமாக இருப்பான் என்று சொன்னால் அவனுடைய மறுமை வாழ்க்கை சந்தேகத்துக்குரியதாக ஆகிவிடும் என்கின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கிக் கொண்டு எதை நாம் கேட்டோமோ புரிந்தோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, மனிதன் என்பவன் உலகத்தில் இருக்கக்கூடிய யாரை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏழை பணக்காரன், ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம, நாடு இனம் வித்தியாசம் இல்லாம எல்லா மனுஷனுமே அல்டிமேட்டா எதை விரும்புறாங்கன்னா நிம்மதியை தான் விரும்புறாங்க. காசு பணத்தை கூட விரும்புறான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா காசு பணத்தை வச்சிருக்கிறவன் கூட ஒன்று தேடி ஓடுறான். அவன் எதை தேடி ஓடுறான்? எல்லாருமே ஓடுறது நிம்மதியை தேடித்தான். அந்த நிம்மதிக்கு சொந்தக்காரனே அல்லாஹ் தான். அதனால தான் அல்லாஹ் நம்மளை தொழுகைக்கு பின்னாடி கேட்க சொல்றான், அல்லாஹும்மா அன்த சலாம் வ மின்க சலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம். சாந்தி மிக்கவனே, சாந்தி நிறைந்தவனே, எங்களுக்கு என் மீது உன்னுடைய சாந்தியை பொழிவாயாக, அருள்வாயாக என்று அல்லாஹ் நம்மை கேட்க சொல்லுகின்றார். அந்த சாந்தியும் அருளும் அன்பும் யார் மீது அல்லாஹ் அருளுவான் என்று சொன்னால், யார் அல்லாஹுக்கு கட்டுப்படுகின்றார்களோ அவர்களுக்குத்தான் அருளுவான். பல சோதனைகள் வரத்தான் செய்யும்.
ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டி போகின்ற நிலையிலே பசி எடுக்கத்தான் செய்யும். அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி தாபாக்கள் கிடையாது, ஹோட்டல்கள் கிடையாது, ஏடிஎம் கார்டு கிடையாது, பேங்க் கிடையாது. கெட்டிட்டு போகக்கூடிய கட்டு சாதம் சிறிது நாளையில காலியாகலாம், பசி பட்டினியில சிரமப்படலாம். உயிர் போகின்ற நிலை என்று சொன்னால் ஒரு அனுமதி, அது வேறு. அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய ஈட்டிக்கு அருகையில வேட்டை பிராணியை நான் வர வைப்பேங்கிறான் அல்லாஹ். இஹ்ராம் அணிந்த நிலையில வேட்டையாடுவதை அல்லாஹ் ஹராமாக்கிட்டான். ஹராமாக்கிட்ட அல்லாவே என்ன செய்வான், உன்னுடைய ஈட்டிக்கு அருகில நான் என்ன செய்வேன், முயலை ஓட விடுவேன். நீ என்ன செய்ய போற? மனிதன் என்கின்ற பலகீனத்தில் இருந்து கொண்டு எனக்கு பசிக்குது நீ வேட்டையாட போறியா, அல்லது என்னுடைய இறைவனுடைய கட்டளை எனக்கு அவன்தான் உணவளிக்கின்றான். வல்லாஹு ஹைருர் ராசிக்கு. அல்லாஹ் நம்புனாக்க அப்படி என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் நம்பிடணும், மனப்பூர்வமா நம்பிடணும். ஒரு ஹராமை செய்து நான் சாப்பிடுவதை விட அல்லாவுக்கு நான் கட்டுப்படும் போது அல்லாஹ் எனக்கு உணவளிச்சு, அவன்தான் உணவுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றான் என்று நீ நம்புகின்றாயா, அல்லது எனக்கு நீ மாறு செய்கின்றாயா என்று எதை வைத்து அல்லாஹ் சோதிக்கிறான் பாருங்க. எது என்னுடைய பலகீனமோ அந்த பலகீனத்திலேயே அடி வயிற்றுல கை வைக்கிறதுன்னு வாங்க பாருங்க, அதுல அல்லாஹ் கை வைக்கிறான். தாலூத் அவர்களை அல்லாஹ் ஒரு படைக்கு மன்னராக ஆக்கி, தாவூது நபியை அல்லாஹ் அந்த படையோடு செல்லுகின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி ஜாலூதுக்கு எதிராக நீங்கள் போங்கன்னு அல்லாஹ் கட்டளையிடுறான். படம் போய்கிட்டே இருக்கு. போர்க்களம் என்று சொன்னால், நெடுந்தூர பயணம் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமா தண்ணி தாகம் எடுக்கும். தண்ணி தாகம் எடுக்கும், மனுஷன் தானே, மலக்கு கிடையாதுல, தண்ணி தாகம் எடுக்கு. அல்லாஹ்வுடைய உத்தரவு பாருங்க, எங்க கை வைக்கிறான் பாருங்க அல்லாஹ். ஒரு ஆறு உங்களுக்கு குறுக்காலே வரும், அந்த ஆற்றிலே நீங்கள் நீர் பருகக்கூடாது, அல்லது ஒரு கை நீங்க தண்ணி குடிச்சுக்கலாம். இது என்னுடைய உத்தரவு. அல்லாஹ்வை அஞ்சிய அடியார்கள் அந்த பக்கமே போகாம தவிர்த்து கொண்டார்கள். ரொம்ப பேணுதலாக இருக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்தவர்கள் ஒரு கை தண்ணியோடு நிப்பாட்டி கொண்டார்கள். ஆனால் அல்லாஹ்வை அஞ்சாதவர்கள், அவர்கள் ஈமான் கொண்டதனால் தானே போருக்கு போறான் நபிக்கு பின்னாடி. அவன் ஷிர்க் வைத்தவனா, இணை வைத்தவனா, நம்பிக்கை கொண்டவன் தான். ஆனால் அவன் என்ன செய்யறான், தன்னுடைய இச்சைக்கு அடிமையாகின்றார்கள், பல மடக்கு தண்ணியை குடிக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, உங்கள் உள்ளத்தில் ஒரு விஷயத்தை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் இந்த தருணத்தில் எதை செய்தால் எனக்கு பலம் ஏற்படும் என்று நாம் நம்புகின்றோமோ அதை அல்லாஹ் செய்யக்கூடாது என்று சொன்னால், செய்யக்கூடாததில் அல்லாஹ் பலத்தை ஏற்படுத்துவான். ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் மிக்கவன். பாருங்க என்ன நடக்குதுன்னா, தண்ணி குடிக்காதவர்கள் பலம் அடைந்தார்கள், அவங்க தான் போருக்கு போய் வெற்றி பெற்று வந்தார்கள். தண்ணி குடித்தவர்கள் பலகீனம் அடைந்து விட்டார்கள். எங்களால தண்ணி குடிச்சாதானங்க பலம் வரும். தாகத்தில் இருக்கக்கூடியவன் தண்ணி குடிச்சா பலம் வருமா, தண்ணி குடிக்கிறனா பலம் வருமா? மனிதனாக இருந்து சொல்வதாக இருந்தால் தண்ணி குடிச்சாதானே பலம் வரும். ஒரு இறை நம்பிக்கையாளனாக ஆகிவிட்ட பின்னால் அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு பாருங்க. என்னுடைய கட்டளைக்கு நீ எல்லாமே எனக்கு கட்டுப்பட்டது தானே. எந்த அல்லாஹு ஆகிய நான் மூசாவுக்கு கடலை பிளந்தேனோ, எந்த அல்லாஹு ஆகிய நான் இப்ராஹிமுக்கு நெருப்பை குளிர்ச்சி தரக்கூடியதாக ஆக்கினேனோ, அவன்தான் நான் தான் சொல்லுகின்றேன் தண்ணி குடிக்காது. குடிக்காதவர்களுக்கு அல்லாஹ் பலத்தை கொடுத்துட்டான் பாருங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் சகோதரர்களே? நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் சில விஷயங்களை ஹராமாக ஆக்குவான். ஆனா அதை செய்யுமாறு நமக்கு சூழல் ஏற்படும். செய்தாதான் சரிங்கிற மாதிரி நமக்கு தோணும். வியாபாரம் அப்படியே தடுமாறுது, வட்டிக்கு வாங்கினாதான் முன்னேற முடியும். மாமன் தரல, மச்சான் தரல, அண்ணன் தரல, தம்பி தரல, ஹராமைத்தான் நான் செய்தாதான் நான் வாழ முடியும் என்று நாம் நினைக்கலாம். நான் என்ன ஆனாலும் சரிப்பா, ஒரு கட்டம் வந்து நான் பிச்சை எடுக்கின்ற சூழல் வந்தாலும் நான் வாழ்வேனே ஒழிய ஹராமை நான் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் தடுத்த ஒன்றை அவன் விட்டு விலகிவிட்டு அல்லாஹ்வை பொறுப்பு சாட்டி விடுவான் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லி காட்டுற உமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப்.
யார் அல்லாஹ்வை அஞ்சுகின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு போக்கிடத்தை ஆக்குவார். அவர்களுக்கு அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் உணவளிப்பான். உனக்கு எப்படி வியாபாரம் வந்துச்சு, நீ எப்படி சாப்பிடுற, நீ எப்படி உன் கடன்லாம் போச்சு, எப்படி உன் வட்டிலாம் போச்சு, எப்படி அதை விட்டு நீ மீண்டு வந்தன்னு உனக்கே தெரியாது. 10 வருடம் கழித்து நீ சொல்லுவ, யா அல்லாஹ் நான் வறுமையிலே பரிதவித்துக் கொண்டிருந்தேன், நீ ஹராமாக்கிய காரணத்தினால் அந்த வட்டி மக்கள் நான் செல்லாமல் இருந்தேன், இன்றைக்கு நீ என்னை தண்ணீரவாக ஆக்கி வைத்திருக்கின்றாய் ரப்பே, என்ன கணக்கு வழக்கணே என்ன தெரியல என்று நீ ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு தருவேங்கிற அல்லாஹ். அதை நாம் நம்பி இருக்கின்றோமா? 2 மணிக்கு 3 மணிக்கு போனை பார்த்துட்டு படுத்துட்டு ஃபஜ்ருக்கு எந்திரிக்கிறதுல ஒரு தடுமாற்றம் ஏற்படுது. தூங்குனாதான் நல்லா இருக்கும், தூங்குனாதான் நல்லா இருக்கும். நீ முதலே தூங்க வேண்டியதானே? தாமதமாக உறங்கி விட்டு அல்லாஹ்வுடைய கட்டளையை காத்துல பறக்க விட்டு விட்டு நல்லா இருக்கேன் தூங்கிட்டு இருந்தா அல்லாஹ்வுடைய உத்தரவுப்பா. தாமதமாக நேரத்தோட படுக்கணும்னு சொன்ன உத்தரவு நான் மீறிட்டேன், நான் தானே பாவி. நான் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்காக நான் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நோக்கி தொலை செல்லுகின்றேன் என்று ஒருவர் செல்வான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவனாக மாறுவார். இந்த ஜும்மாவை எடுத்துக்கங்களேன், நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கீங்க, குறை சொல்றதா நினைச்சாலும் சரி, நிறை சொல்வதாக நினைச்சாலும் சரி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லுகின்ற ஜும்மான்னு சொன்னா 1/2 மணி நேரத்தில் வந்துடும். ஆரம்பிக்கும் போது 50 பேர் இருக்கணும், முடிக்கும் போது 100 பேர் இருக்கணும். மீதி 50 பேர் என்ன செய்யறோம்? ஜும்மாவுக்காக அழைக்கப்பட்டால் அல்லாஹ்வை நினைவு கூறுவதின் பக்கம் விரையுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு. நான் தாமதமாக வந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? வந்துட்டு இருக்கும்போது ஒரு வீடு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது, அங்க போய் 4 பேரை காப்பாத்திட்டு இருந்தேன், அதனால 10 நிமிஷம் தாமதமாச்சு. ஓகே. நான் வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நொண்டி வருவதற்கு தாமதம் ஆயிடுச்சு, சரி ஓகேப்பா, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனா இருக்கு. அப்படியா? அல்லாஹ்வுடைய இபாதத்துடைய விஷயத்துல நாம் என்ன செய்யணும்? அலட்சியமாக இருந்து தாமதமாக வருவோம் என்று சொன்னால் அது குறித்து நாம் இதை தாமதமாக தான் சொல்ல வேண்டியிருக்கு. பாருங்க, இதை ஆரம்பத்திலே சொல்லலாம். தாமதமாக வந்தவர்களுக்கு எப்படி சொல்ல வேண்டியிருக்கு? தாமதமாக சொல்லுகின்ற சூழல் ஏற்படுகின்றது என்பதை விளங்கிக் கொண்டு ஒரு மூமின் என்பவன் அவன் தன்னுடைய ஈமானை வெளிப்படுத்தி காட்டுவது என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதிலே தான் இருக்கின்றது. அந்த கட்டுப்படக்கூடிய நேரத்தில் அவன் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவனாக ஆகுவான் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிருதுவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.